ஒருவர் வந்து பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா சொத்து வாங்கணும், இல்லை வயல்காடுகள் வாங்கணும், இல்லை வீட்டு மனைகள் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இல்லை வீடே வாங்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா எந்த காலகட்டங்களை தேர்ந்தெடுத்து இவங்க அது வாங்கினா சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செவ்வாய் பகவான் வந்து கோச்சாரத்தில், அதாவது கடகத்தை விட்டு அவங்க வெளியே வந்துடணும். கடகத்தில் அவங்களுடைய நீச்ச டிகிரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த நீச்ச டிகிரியை வந்து அவங்க கடந்துடணும். அப்படி கடந்து அவங்க விருச்சகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம், இல்லை மகரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம், இல்லை மேசத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம், இந்த காலத்தை எடுத்து அந்த ஜாதகர் வந்து இடம் வாங்கினாங்க அப்படிங்கிறது இருந்தால், மண்ணு மனை இந்த மாதிரி சமாச்சாரங்கள் அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரு பண்ணினாங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அப்போ கிடைக்கக்கூடிய பூமி அப்படிங்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து ரொம்ப வலுவானதாக இருக்கும். ரொம்ப நாள் அவங்க கையில் வந்து அந்த பூமி அப்படிங்கிறது வந்து நிற்கும்.